சர்ஜி போடல எப்பா 14 கிலோமீட்டர் ஆர்டர் 19 கிலோமீட்டர் ஆர்டர் போட்டாங்க. பார்ட் டைம் ஓட்டினா நல்லதா இல்லை ஃபுல் டைம் ஓட்டினா நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்கலாரு. இன்றைக்கி வந்து 800 ரூபா சம்பாதி நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கணும். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கும் வழக்கம் போல் வந்து நம்ம ரேபிடோ பைக் டெக்ஸ் தான் ஓட்ட போகிறோம். ஆனால் இந்த டைமில் நான் ஓட்டி போட்டதில்லை. எந்த டைம்லாம் 6 AM - 11 AM வரைக்கும் அந்த 5 ஹவர் நம்ம ஃபுல்லாக ஓட்ட போகிறோம். இந்த 5 ஹவரை நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு சொல்லி நீங்கள் எய்ம் வைக்க போகிறோம் அப்படின்னா 800 ரூபா சம்பாதிக்கணுமா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சம்பாதிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 5:56 ஷார்ப்பாக நம்ம 6 மணிக்கு ஆன் பண்ணலாம். 6 to 11 AM இந்த டைமில் நான் ஓட்டி போட்டதில்லை கைஸ். இதை தாண்டி நம்ம சேனலில் போன வீடியோஸில் போட்ட நிறைய கமெண்ட்ஸுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ண போகிறோம். அது கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி காலையிலே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பாருங்கள், நம்மளுக்கு 12 ரூபா காட்டுது. ஸோ முன்னாடிலாம் நம்மளுக்கு 9 ரூபா காமிச்சிது. ஸோ ஒரு சில டைம் 29 ரூபா காமிச்சிது. ஸோ இன்றைக்கி வந்து 12 ரூபா காட்டுது. அது வந்து மாறிட்டே இருக்கும் ஒரு நம்ம ரொம்ப நாள் வந்து ஓட்டாமல் இருந்தோன்னா அது நம்மளுக்கு கம்மியாக காட்டும். அதுவும் நம்ம ரெகுலராக தினமே நம்ம ஓட்ட ஆரம்பித்தா ஒரு 60 ரூபா அப்படி கூட காட்டும். ஒரு சில டைம் எனக்கு காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி. இல்லை ஷார்ப்பாக 6 மணிலாம் நான் ஆன் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படிலாம் ஆர்டர் போடுறாங்க அப்படின்ட்டு. ஆன் பண்ண உடனே ஆர்டர் அடிக்குது. இங்கே பார்த்தீங்களா சர்ஜின் இருக்குது. ஸோ இதில் போனீங்கன்னா அதை பாருங்கள், நீ நோ சர்ஜின் போட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து சர்ஜே இல்லை. சர்ஜினா என்னன்னு சொல்லி நான் ஒரு வீடியோஸில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சர்ஜி போடல எப்பா 14 கிலோமீட்டர் ஆர்டர். சார் ரேபிடோ பைக் டாக்ஸி புக் பண்ணியிருந்தீங்களே? நான் பக்கத்தில் தான் சார் இருக்கேன். அந்த ஆர்டர் மட்டும் கேன்சல் பண்ணாதீங்க. ஓகேண்ணா. ஓகே, இப்போ எதுக்கு நான் கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்குள்ளேயே கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்ககிட்ட கால் பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம போகிறோம். வாங்க சார்கிட்டே சொல்லியாச்சு, வாங்க போய் பிக்கப் பண்ணுவோம். கரெக்டாக நம்ம இருக்கிற இடத்துலேருந்து 2.4 கிலோமீட்டர்ஸ் ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப்பு. வாங்க போய் பிக்கப் பண்ணுவோம். அதான் கைஸ், இதுக்கப்புறம் நம்ம புதுசாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீடியோ போடலாம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டோடு நான் பண்ணணும் வீடியோஸ்லாம். ஸோ அப்போ தான் அதை பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் யூடியூப்பை பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக நான் பண்ணுறேன். ஒரு இதில் டெடிக்கேஷனோடு நான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் டெடிக்கேஷன் தான் பண்ணியிருந்தேன். பட் இதுக்கப்புறம் இன்னும் நல்லா டெடிக்கேஷனோடு பண்ணுறேன். காலைல பாருங்கள், சூரியன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அந்த காலைல வெயில் உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க. ஸோ அப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நிறைய பேர் வந்து வாக்கிங் போகிறாங்க. ஸோ அதெல்லாம் உடம்புக்கு நல்ல விஷயம். இப்போ பணக்காரவங்க எல்லாருமே காலைல மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறவங்க தான். ஸோ நம்மளும் அந்த மாதிரிலாம் ஏஞ்சிக்கலாம். உண்டு உண்டு என்று நம்பி காலை விடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எங்கே ட்ராப் வந்துச்சு எனக்கே தெரில. பட் பார்க்கலாம். ஸோ அது வந்து எதுனா ஒரு இந்த குன்றத்தூர் சைடில் அந்த ஹைவேல அந்த மாதிரி இடங்கள் ட்ராப் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆர்டர் வர்றது கஷ்டம். இந்த டி நகர் இந்த மாதிரி சாதவனுக்கெல்லாம் நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஆர்டர் வரும், பெரிய பெரிய ஆர்டராகவே. அப்புறம் இன்றைக்கி தண்ணி, பவர் பேங்க்கு, சாப்பிட்றது கொஞ்சம் பொருள் இது எல்லாம் எடுத்து வந்துட்டேன். அப்புறம் ப்ரோ காலைல என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டேன் கைஸ். அந்த வாழைப்பழம் சாப்பிட்டேன். ஸோ இன்னொரு வாழைப்பழமும் எடுத்து வந்திருக்கேன். என்ன ப்ரோ வாழைப்பழம் ஒரு சாப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்டால் காலைக்கு அது ஓகே கைஸ். நான் இந்த வாழைப்பழத்தை நைட்டே வாங்கி வச்சுட்டு ஸோ சாப்பிட்டு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இன்னொன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலாம் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம தண்ணி குடித்தாலே பயங்கர ஸ்ட்ராங்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஒரு இது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு நம்ம நல்லா சாப்பிடலாம். அப்புறம் 2 மணிக்கு மேலே. அப்புறம் ரேபிடோ பைக் டாக்ஸி வெயிட்டிங் பே பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ பாருங்கள், இங்கே வந்து நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு வந்து ரீச் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ 3 நிமிஷம் கழித்து இருக்கிற ஒரு நிமிஷத்துக்கே வந்து 1 ரூபாய் தருவாங்க. அதிகபட்சமாக 10 நிமிஷம் வரைக்கும் தருவாங்க. அதிகபட்சமாக 15 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் வெயிட்டிங் பே மூலிமா. ஸோ இது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து ரேபிடோ பைக் டாக்ஸியில் எப்படி கஸ்டமரை பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும், இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நான் அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். கரெக்டாக இங்கே ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்குல்ல சார், அங்கே இருக்கேன். நான் ஓடிபி சொல்லுங்கள் சார். கம்ஃபர்டபுளாக இருக்கா உட்காரதுக்கு? அப்புறம் வந்து போகும்போதே வந்து பெட்ரோல் போட்டு போயிடும். ஏன்னா ரேபிடோ பைக் டாக்ஸியில் கஸ்டமர் நம்ம கூப்பிட்டு போகும்போது வண்டியில் பெட்ரோல் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது பெட்ரோல் காலியாக நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் கஷ்டமாக போயிடும். 2 லிட்டர் வந்து பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ அப்புறம் பெட்ரோல் ரேட்டு வந்து கொஞ்சம் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். 2 லிட்டர் ஃபஸ்ட் நான் போடும்பொழுது 202 ரூபா தான் வரும். ஸோ இப்போ வந்து 207 ரூபா வருது. 5 ரூபா கிட்ட ஏறி இருக்குது 2 லிட்டருக்கு. 13 கிலோமீட்ரு. நாங்கள் ஜாலியாக ரைடு மாதிரி ஓட்ட போகிறேன். இந்த காலில் ஓட்டெல்லாம் நல்லா தான் இருக்குல்ல.
ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் 6 மணிக்கு மார்னிங் ஆன் பண்ணி ஓட்டுறேன். ஸோ முன்னாடி இந்த டைம்லாம் ஓட்டி போட்டதில்லை. ஸோ 7 மணிக்கு ஓட்டியிருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம 6 மணிக்கு ஓட்டுறோம். ப்ரோ இப்போ தான் புதுசாக ரேப்பிடோ ஓட்டலான்னு இருக்கேன். நான் பார்ட் டைம் ஓட்டினா நல்லதா இல்லை ஃபுல் டைம் ஓட்டினா நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்கலாரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் நீங்கள் பார்ட் டைமே ஓட்டுங்க ப்ரோ. ஏன்னா ஒரு 2 hours தொடர்ந்து நம்ம பைக் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். ஸ்டார்டிங்கில் ஃபுல் டைம்லாம் ஓட்ட முடியாது. ஸோ நான் ஓட்டேன்னா நான் ஒரு செகண்டில் டெலிவரி எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் 10 hour கூட நான் 18 hourலாம் கூட நான் டெலிவரி ஜாப்ஸ் ஓட்டியிருக்கேன். அதனால் எனக்கு இது ஈஸி மாதிரி நான் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி மாதிரி தெரியலாம். ஆனால் இது அவ்வளோ ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான். அது ஸ்டார்டிங் ஓட்டுனா பார்ட் டைம் ஓட்டுங்க. ஃபுல் டைம் ஓட்டுறீங்கன்னா கூட ஒரு 2 hour 3 hour ஃபுல்லாக ஓட்டுங்க. அப்புறம் ஒரு 2 hour ஆஃப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 hour 4 hour ஓட்டுங்க. ஸோ இப்படி ஓட்டுங்க ஃபுல் டைமு. ஸோ அது கொஞ்சம் சேஃபாக செக்யூர்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேப்பிடோ பைக் டேக்ஸ்லாம் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கடைசி வரைக்கும் நான் இதிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அகைன் இங்கேயே சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு ப்ரோ கேட்டுக்காரு, ப்ரோ மதுரையிலலாம் எப்படி ப்ரோ ரேப்பிடோ பைக் டேக்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து சென்னை தான் ஓட்டுறேன். எனக்கு சென்னை மட்டும்தான் தெரியும், மற்ற ஊருக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஊருகளில் உங்கள் ஊருகளை ரேப்பிடோ யாருன்னா ஓட்டுறாங்கன்னா அவங்கக்கிட்ட விசாரிங்க, அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸ்விக்கி டெலிவரி இந்த மாதிரி டெலிவரிலாம் ஓட்டி போட்டிருக்கேன். காலைல மார்னிங் டைமில் விடிய ஓட்டுவேன். அதெல்லாம் காலைல 11 மணிக்கு ஆன் பண்ணால் வெடிகாலம் 3 மணி வரைக்கும் 3:30 4 மணி வரைக்கும்லாம் கூட ஓட்டி போட்டிருக்கேன். ஆனால் வந்து இந்த டைமில் இப்படி தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். நிறைய பேர் மார்னிங் டைமில் இந்த வாக்கிங்லாம் போகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம். ஸோ நம்மளாலாம் போகணுன்னு ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப வருஷங்களாகவே நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்ன டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. சரி வாழ்க்கையில் என்ன ஒன்று சாதிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் காசு வரும், அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஸோ ஆனால் அதெல்லாம் டைம் கிடைக்கும் போதே பண்ணிடணும். நம்ம தினமும் பர்ஃபெக்டாக ஒரு டைம்லாம் கிடைக்குன்னு நினச்சி பார்த்தா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு சிங்கராக ஒன்று ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிளாஸ் போகிறதுலாம் டைம் இல்லை, அந்த வயசுலாம் நம்ம தாண்டிட்டோம், அந்த வயசில் வந்து சரியான கைடன்ஸ் இல்லை, அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியலனா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேறு வேலை பார்த்துட்டு அது ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம டைம் கிடைக்கும்போது எப்போலாம் டைம் கிடைக்கும்போது நம்ம பண்ணிடும். சரி நம்ம மார்னிங்லாம் போனால் கரெக்டாக இருக்குமே, மார்னிங் நம்ம டைமே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லி நம்ம விட்டுறக்கூடாது. எப்போ டைம் கிடைக்கதோ பண்ணணும், பாட்டு பாடி பார்க்கணும். இங்கே சார் 143 தான். ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டோம், 143 தான். ஆனால் சார் வந்து 150 ரூபா பண்ணிட்டு போயிட்டார். இன்றைக்கி வந்து 800 ரூபா சம்பாரி நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து ஃபுல்லாக ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ எல்லாமே பெரிய ஆர்டராக போடணும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண தயாராக இருந்தாலும் கரெக்டாக அந்த கரெக்டாக ஆர்டரும் கரெக்டாக வரணும். பட் பார்க்கலாம், சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்காமல் இறங்கி பண்ணிடணும். அப்போ தான் எதனா பண்ண முடியும் வாழ்க்கையில். நான் சும்மா இது ஓட்டுறதுக்காக சொல்கிறேன். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் எதனா பண்ணணும்னு நினச்சேன்னா இறங்கி பார்த்துடணும். நம்ம வந்து இது நடந்துடுமோ, இது பண்ணால் இதாகிடுமோ, இது பண்ணால் அதாகிடுமோலாம் யோசிச்சுட்டு தான் வேலைக்கே ஆகாது. வெற்றியோ தோல்வியோ இறங்கி போராடினோம். தோற்றா என்ன ஒரு வகையில் ஆக போகுது? மிஞ்சி போனால் நான் போய் கிண்டல் பண்ண போகிறாங்களா, இல்லை கேவலப்படுத்த போகிறாங்களா? நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே. ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் ட்ரை பண்ணி தான் தோற்று போகிறோம். அதில் எந்த தப்புமே இல்லை. கிண்டல் பண்ணுறவங்க இன்றைக்கி நம்மளும் கிண்டல் பண்ணுவாங்க, நாளைக்கு வேறு ஒருத்தவங்க தொட்டு அவங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. இப்படியே அவங்க கிண்டல் பண்ணுறது தான் அவங்க வேலையாகவே இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் அவங்களாம் யோசித்து கவலைப்பட்டு ஒன்றும் வேலைக்காகாது. ஸோ வாழைப்பழம் பேக்கில் ஒன்று இருக்குது, ஏதாச்சும் சாப்பிட்லாம். அதுக்குள்ளே பெரிய ஆட்டோ எதனா போகிறாங்களா பார்க்கலாம். சரி 7 போகுது டைமு. நம்ம ஆன் பண்ணி 1 hour கிட்ட ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு பெரிய ஆர்டர் 103 ரூபா ஆர்டர் போகலாமா? பிக்கப்பே வந்து 3.1 kilometers காட்டுது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 100 ரூபா ஆர்டர் போட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணேன். அப்புறம் பிக்கப் பார்த்தா 3.5 kilometer மேலே போகுது, கேன்சல் பண்ணிட்டேன். 19 kilometer ஆர்டர் போட்டாங்க. அதுவும் ஆர்டர் ரேட்டிங் சொல்லி தெரியுமா, 220 ரூபாய்க்கு மேலே. ஓகே, அந்த கஸ்டமர் சார்கிட்டையும் கால் பண்ணி பேசிட்டேன். ஸோ அவர் வந்து ஓகேப்பா கேன்சல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ட்ராப் எங்கன்னா நான் பார்க்கல கைஸ், வந்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்கல. போன வருஷம்லாம் ஓட்டும் போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் சைடில் போடுவேன். போன வருஷம் போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போல்லாம் அது கூட பண்ணுற கூட டைம் இல்லை. அதுக்குள்ளே வந்து வேறு ஒருத்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க. நான் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து பிக்கப் கிலோமீட்டர் பக்கத்துலேயே தான் கைஸ், 1.5 kilometers அவ்வளோ காமிச்சிது. மேக்ஸிமம் நம்ம எங்கேருந்து அக்செப்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து ஒரு 2.5 kilometersக்குள்ளே பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் இருக்கா பாருங்கள். ஸோ அப்படி இல்லைனா ரொம்ப ஜாஸ்தியான கிலோமீட்டர் தான் வேணால் அக்செப்ட் பண்ணாதீங்க. வேறு ஒரு ஆர்டருக்காக காத்துட்ருக்கேன், கண்டிப்பாக ஆர்டர் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நான் வந்து சென்னையில் ஓட்டுறேன், சென்னையில் நல்லா வருது. மற்ற ஊர்கள் எப்படின்றது தெரில. உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்கு,
அடுத்தவன் கொடுத்தா அது நிற்காதப்பா. கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேற பாரு. இஷ்டப்பட்டு எல்லோரும் பின்னால் வருவா. பதவி இருந்தா 10 பேரு, பணத்துக்காக 100 பேரு. காசுக்கு தான் மதிப்பு இருக்கு, மனுஷனுக்கு எங்க இருக்கு. ஓகே, ஸ்கூலுக்கு ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸ்கூலு அதுக்கு ஆப்போசிட் ரோடு இதுதான். அதான் இருக்கீங்களா சார்? ஓடிபி சொல்லுங்கள். என்னங்க சார் ஹெல்மெட்? போன வீடியோஸை நம்ம சேனலில் ஒரு ப்ரோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ எனக்கு ஃபோன் வந்து சீக்கிரமாக சார்ஜ் கம்மியாகிடுது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் நல்ல ஃபோனாக இருக்கணும், அதை தாண்டி வந்து ஸோ கஸ்டமர் சார்கிட்டே கேளுங்க, சார் உங்களுக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி. அவங்க வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஃபோன் எடுத்து பாயில் வச்சுக்கோங்க. மெஜாரிட்டியான கஸ்டமருக்கு வந்து வழி தெரியும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஹேண்ட் கூட்டு போயிருக்கலே ஒரு கஸ்டமர், அந்த கஸ்டமர் சார் தான் எனக்கு வழி சொல்லிட்டு வந்தார். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் சார்ஜ் வந்து மிச்சமாகும். 232 மூணாவது ஆர்டரே வந்து பிக்கப் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆர்டர் வந்து ட்ராப்பு கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஸோ ட்ராப்லேருந்து அடையார்லாம் பக்கத்தில் தான். அடையார் டி நகர் தான் நியர்பை தான் கைஸ். பரவாயில்ல, இங்கேருந்து எப்படி நம்ம வீட்டு பக்கம் யாருன்னா ஆர்டர் போடான்னு யோசித்தேன். பட் பரவாயில்ல, அந்த டி நகர், அந்த அடையார், அந்த மெரினா பீச் நியர்பை அங்கே தான் ஆர்டர் வந்திருக்கு. ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட ஒரே ரோடு மாதிரி தான் வருது. நம்ம செகண்ட் ஆர்டர் கூட்டிகிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அப்போ ஜாலியாக பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் லைட்டாக ஓட்டுறதுக்கு என்னமோ லைட்டாக கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஒரே சீட்டில் உட்காந்து ஓட்டுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நின்று அப்படியே வந்தேன். அப்புறம் இந்த ஆர்டர் வந்து வரும்போது வந்து நம்ம 176 ரூபா தான் காமிச்சிது. ஆனால் நம்ம பிக்கப் பண்ண இடத்துலேருந்தே 19 கிலோமீட்டர் நம்ம போய் ட்ராப் பண்ணுறோன்னா 190 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் வந்தால் தான் நமக்கு ஒர்த்து. பட் நான் டக்குன்னு பெரிய ஆர்டர்னோடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஒரு சில டைம் வந்து நமக்கு ஆர்டர் வரும்போது ஏர்னிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக காட்டும். நம்ம போய் ட்ராப் பண்ணும்போது நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுமோ அதுக்கேற்ற மாதிரி காமிச்சிடும். அந்த மாதிரி நிறைய வாட்டி காமிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ காட்டுதா இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம் இருக்கேன். இந்த ஆர்டர் முடிச்சதுக்கு தான் தெரியும். ப்ரோ 188 ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருக்கீங்களா சார்? யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தீங்களா? ஆமாம். ஓகே. 4வது கஸ்டமர் சார் பிக்கப் பண்ணுற இடத்துல போயிட்டு ஹெல்மெட்லாம் அவுத்துட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தலையெல்லாம் ஒரு மாதிரி பெயின்லாம் கடிதான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி இருந்தேன். சார் வந்தார், என்னை ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டே வந்தார். ஏன் அப்படி பார்க்குறாரு அப்படின்னு வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா, ப்ரோ நீங்கள் தானே அந்த வீடியோஸ்லாம் போடுவீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சூப்பர் கங்க்ராச்சுலேஷன், நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. டைம் கரெக்டாக 9:19. ஸோ இந்த டைமில் 5வது ஆர்டர் வந்து பிக்கப் பண்ண போகிறோம். யார்கிட்ட கொடுக்கணும் கட்டாங்க? அங்கே யார்டு இருக்கும், செக்யூரிட்டி இருப்பார் ஃப்ரெண்டில் வந்துச்சு. இதுவே 670 ரூபா வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்துன்னு போகிறது ஒரு 160 ரூபா ஆர்டரு. அசால்ட்டாக சம்பாதிச்சுனாங்க ஐசி 800 ரூபாலாம். அப்புறம் இப்போ மண்டைக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் ஓடிட்டுருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு வாழ்க்கை தெரியும் கைஸ், ஃப்யூச்சரில் வர நான் பெரிய ஆளாக ஆக போகிறது உறுதி. 100% 200% உறுதி. எல்லாருமே அண்ணாந்து பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்க போது. அதை 100% நம்புகிறேன். நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். கடவுள் எனக்கு எப்பயுமே சின்ன வயசுலேருந்து எதுவுமே ஈஸியாக கொடுக்க மாட்டார் கைஸ். எல்லாமே அடிபட்டு அது தோல்வி அடைஞ்சு அது எதனால் வெற்றி வருது அப்படின்னு சொல்லி 100% தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு கொடுப்பாரு. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு சின்ன வயசுலலாம் லேப்டாப் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. இந்த லேப்டாப்லாம் வாங்கி கேம் விளையாடணும். இந்த GTA ஒய்சிட்டிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஏரியா லேப்பெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருப்போம். எனக்கு அதை பார்த்த உடனே நமக்கும் எல்லாம் இருந்தால் நல்லா ஜாலியாக விளையாடலாம் அப்படிலாம் யோசிச்சு லேப்டாப் வேணும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருப்பேன். ஆனால் அப்போ எனக்கு வந்து அது கடவுள் தரல. இப்போ இவன் கொடுத்தா இதை வந்து இதை கேம் தான் விளையாடி வேஸ்ட் தான் பண்ணுவான், அதனால் இவனுக்கு இப்போ தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஆசைப்பட்டு ஒரு நார்மல் லேப்டாப். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட மேக் புக் ஆப்பிள் லேப்டாப்பே இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நான் எடிட்டிங்க்கு நம்ம வேலை சம்மந்தப்பட்டோமா இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறேன். கேம்லாம் ஏற்றவே இல்லை. ஸோ இப்போ தான் எனக்கு அதுக்கான தகுதி இருக்குது. ஸோ அதனால் தான் நம்மளுக்கு கடவுள் இப்போ கொடுத்துருக்கான். ஆனால் எனக்கு மட்டும் எப்பவுமே கரெக்டான டைமில் தான் கொடுப்பாங்க கடவுள். இப்போ உதாரணத்துக்கு நான் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாக எனக்கு ஆசை தான், தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஆகணும்னு சொல்லி ஆசை. ஆனால் அதுக்கு இப்போ எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த தகுதியை வளர்த்துக்கணும். ஃபுல்லாக அதை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதை வளர்த்துட்ருக்கேன். கம்ப்ளீட்டாக நான் வளர்த்துட்டேன்னா கடவுள் எனக்கு அப்போ கொடுப்பாரு. அப்போ எனக்கு கொடுக்கும்போது என்னை எவ்வளோ உச்சத்தில் எத்தனை வச்சாலும் அதை என்னால் வந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு தகுதி வந்தது அப்போ தான் கடவுள் கொடுப்பாரு. அதுதான் நமக்கு இன்னும் நல்லதே.
எப்படி நம்மளுக்கு வெற்றி வருதுன்னே சினிமாவில் தெரியாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சிட்டோன்னா அடுத்து நம்ம தோற்று தான் போவோம். ஏன்னா நம்ம அதிர்ஷ்டத்தில் தான் ஜெயித்தோம். அப்போ நம்ம கீழே இறங்கிடுவோம். மறுபடியும் நம்ம ஒன்ஸ் இறங்கிட்டுனா அப்படியே தக்க வச்சு அப்படியே மேலே மேலே போய்கிட்டே இருக்கணும். அதுக்கான தகுதிகள் தான் இப்போ நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் கடவுள் இப்போ நம்மளுக்கு அதை தரவே மாட்டான். அதை போக விட மாட்டான். வரதுலே போக விடலாம் கூட பரவாயில்ல, எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண கூட டைம் தர மாட்டேன்றான். ஆக்டிங்கு இப்போ இந்த டான்ஸு பாட்டு பாடு இதுக்கெல்லாம் கூட டைம் தர மாட்டேன்றான் கடவுள். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நீ தானே ஒரு பெரிய கடலை குதிச்ச அதுலேருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போடான்றான். என்ன பண்ணுறது, எனக்கு ஃபுல்லாக சினிமா இன்ட்ரெஸ்ட், ஃபுல்லாக சினிமா தான். எப்படியாச்சு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும். கண்டிப்பாக ஆகிடுவேன். இதெல்லாம் சந்தேகம். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நானும் ஒரு ஆக்டராக இருப்பேன். யாரோட வெற்றியும் எனக்கு இலக்கு கிடையாது கைஸ். நான் சினிமாவில் ஒரு உச்சத்தை தொடுறேன். அதை நிறைய பேர் இலக்கா நான் வைக்கிறேன். இதே மாதிரி தான் கைஸ், என் மண்டையில் எப்போ பார்த்தாலும் திங்கிங் இதே மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. நான் வண்டியை ஓடிட்டே இருந்தாலும் என் மைண்டு ஃபுல்லாக இதே மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. எப்படா அப்படின்ட்டு. சரி விடுங்க, அது எதுக்கு இப்போ அதை பேசிக்கிட்டு. இந்த கண்டென்ட்டுக்கும் நான் பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதை ஒதுக்கி வச்சிருவோம். நைட்டு தூக்கம் கூட வரமாட்டேங்குது. திடீர்னு அப்படியே படுத்துன்னுக்கிறேன். திடீர்னு கண்ணை முடி வச்சுக்கும்போது திடீர்னு இதெல்லாம் ஞாபகம் வந்துடுது. டக்குன்னு ஏஞ்சிக்கிறேன். உறங்கும் போது வருவதில்லை கனவு, நம்மளை உறங்க விடாமல் செய்வதே கனவு. கைஸ் அந்த ஆட்டை பின்னாடி பாருங்கள் என்ன எழுதி வச்சுருக்காங்கன்ட்டு. காந்தி உழைத்தது நாட்டுக்காக, நான் உழைப்பது காந்தி நோட்டுக்காக அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. கரெக்ட் இல்லை? கஸ்டமர் சார் வந்து இப்போ போட்டு வரணிருக்காரு. அவர் பொருளை கொடுத்துட்டோம். அவர் ஜிபே நம்பருக்கு ஹாய்னு அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு என்னன்னு தெரிலப்பா, என் நம்பரை ஜிபே நம்பர் சொன்னால் ஏன்னா எந்த காட்ட மாட்டேங்குது உங்களுக்கு. அது என்ன ப்ராப்ளம் தெரியல, உடனே இம்மிடியாக பார்க்கணும். இன்றைக்கி நம்ம ஷார்ப்பாக 10:53 அந்த டைமில் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லை, நான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் பவர் பேங்கில் வச்சுருந்தேன். சரி ஓகே வீட்டு நியர்பை இருக்கான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம நினச்ச மாதிரி நீங்கள் 800 ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிச்சிட்டோம். இனி எவ்வளோ திரும்ப சம்பாதிச்சிருக்கோம். ஸோ கரெக்டாக 6 ஆர்டர் பார்த்துருக்கோம். 869 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். சரி நீங்கள் டிப்ஸு வந்து நம்ம 46 ரூபா நம்மளுக்கு டிப்ஸு கிடச்சிது. எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும் அப்படின்னா, இங்கே ஸ்டார்ட் கிலோமீட்ரு, இங்கே எண்டு கிலோமீட்டர் போடுற பாருங்க. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி ஷார்ப்பாக நம்ம 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டியிருக்கோம். 100 கிலோமீட்டர் இன்றைக்கி நம்ம ஓட்டியிருக்கோம் 5 ஹவரில். என் பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் தருதுன்னா 73 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. நான் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். ஸோ என் பைக் கணக்கு படி பார்த்தா நீ எவ்வளோ பெட்ரோல் போயிட்டுருக்கோன்னா ஒரு 150 ரூபா போயிருக்கோம். பட் இருந்தாலுமே நம்ம ஒரு 170 ரூபாவே நம்ம மைனஸ் பண்ணிடுவோம் அதிகபட்சமாகவே. இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ண முடியாது. 745 ரூபா தான் நம்மளுக்கு கையில் கிடைக்கும். அப்புறம் ப்ரோ எனக்கு ரேப்பில் வந்து கமிஷன் எவ்வளோ பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து நம்மளுக்கு கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. ப்ரோ அப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஜிஎஸ்டி வந்து வாலெட்டில் மைனஸ் ஆகிருக்கும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கைஸ், நம்மளுக்கு டுடே ஏர்னிங்ஸில் அமௌண்ட் காட்டுதில்ல, அது வந்து ஜிஎஸ்டிலாம் மைனஸ் ஆகி தான் இது நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதுலேருந்து நம்ம பெட்ரோல்லாம் மைனஸ் பண்ணால் அதுதான் நமக்கான ப்ராஃபிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி 745 ரூபா தான் நம்மளோட ப்ராஃபிட்டு. அப்போ நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறோங்க. ப்ரோ நம்ம கண்டென்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைமிங்கு ஒரு 10 ஹவர் 12 ஹவர் 15 ஹவர் இந்த மாதிரிலாம் நம்ம ரேப்பிடோ ஓட்டி போடலாம். ஸோ ரேப்பிடோ பற்றி ப்ரோ இந்த டாபிக் பற்றி போடுங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு அடுத்த டெலிவரிக்கு நம்ம போகலாம். சரி ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை.